செய்திச் சுருக்கம். மெண்டிஸ் நிறுவனத்தின் உரிமம் இடைநிறுத்தம், 5.7 பில்லியன் ரூபா வரி மற்றும் பிற கட்டணங்களைச் செலுத்தத் தவறியதால் வந்தது தடை. மதுபான சாலைகள் அனுமதி பத்திரம் யார் யார் பெற்றார்கள் இன்று மாலை தெரியவரும், நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கான அதிகாரப் பகிர்வை ஏற்குமா அனோர அரசு? கேள்வி எழுப்பும் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி சந்திப்பு. 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் முன்னுக்கு பின் குழப்பகரமாக கருத்துரைக்கும் டில்வின் சில்வா. ரோஹண விஜயவீர மற்றும் விஜயகுமாரனதுங்க கொலைகள் குறித்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கோரிக்கை. வியட்நாமை உலுக்கிய வங்கி மோசடி, பெண் தொழிலதிபருக்கு மரண தண்டனை. தென் கொரியாவை உலுக்கிய 12 மணி நேரம், எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தால் அவசர நிலையை ரத்து செய்தார் அதிபர் யூன் சாக் யோல். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.